ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கேன்ல, அதிலே ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கிறேன். ரெண்டுமே போட்டுட்டு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 2 வாட்டி உளுந்தை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் மாவு. கிரைண்டரில் அரைக்காமல் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எப்படி சூப்பராக வருதுன்னு பாருங்கள் வடை. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் அரிஞ்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு போட்டு அரைச்சிக்கிறேன். பாதி அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொலக்கொலன்னு ஆயிரும். மாவு ஒட்ட ஆரம்பிச்சிடும் கையில். நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா உப்புரியாக. வடை மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் அதில் சேர்த்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், மாவு நல்லா உபரியாக வந்திருக்கு. உப்பு பத்தலைனா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதையும் அதில் சேர்த்துட்றேன். மாவு நம்மளுக்கு கொலக்கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு, இடியாப்ப மாவு இருக்குங்கள்ல, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. கொஞ்சம் லேசாக கொலக்கொலன்னு இருக்குது. நம்ம இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, வடை ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். இப்போ மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கை கழுவிட்டு நம்ம கையிலே பிடிச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும் மாவை. கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே வடை போட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக மிக்ஸி ஜார்லேயே எப்படி உளுத்த வடை செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம போட்டுட்டு வெந்த பின்னாடி கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பி போடணும். ஃபுல்லாக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வைக்கணும். வடை நல்லா பொன்னிறமாக ஆனோடனே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உளுத்த வடை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.